Hello friends, welcome to Nilas Healthy Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய குழம்பு தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா ரொம்ப டேஸ்டா பண்ணலாம். வாங்க இந்த டேஸ்டியான வெங்காய கார குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த குழம்பு வந்து மண்சட்டியில தான் பண்ண போறேன். இந்த மாதிரி மண்சட்டியில பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளி குழம்புலாம் வச்சோன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்ன நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். இந்த பூண்டை வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழுசாகவே சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா குழம்புக்கு வந்து கலர் கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடணும். இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இப்போ இதில் வந்து சேர்த்துடலாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மிதமான தீயில். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு கம்மியான தீயில் வச்சுட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிடணும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான வெங்காய குழம்பு ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2-3 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.